ஹாய் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். என்ன எப்பயுமே ஒரே அரசியல் தானா? என்னங்க அரசியல் போர் அடிச்சுதா உங்களுக்கு? நமக்கு வேணா அரசியல் பிடிக்காம போகலாம், ஆனால் அரசியலுக்கு நம்மளை பிடிச்சிருக்கு. நம்மளை வச்சு தான் இங்கே ஒவ்வொரு அரசியலும் நடந்துட்டு இருக்கு. பலரும் நம்மளோட அரசியல் நிகழ்ச்சிகளை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ் பண்ண மறந்துறீங்க. நம்ம நேயர்கள் மறக்காம சப்ஸ் பண்ணுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் நிறைய அரசியல் பேச வேண்டியது இருக்கு. வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் இரா குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். ஆளுநர் சம்பந்தமான விஷயம் சில ஆண்டுகளாக ரொம்ப சீரியஸான விஷயமா இருந்துச்சு. சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தில் புகழ்பெற்ற நீதிபதிகள் மகாதேவர் மற்றும் பரிதிவாலா பெஞ்சு ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஆளுநர்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கு ஆளுநர் பல்வேறு மசோதாக்களுக்கு உடனடியாக ஒப்புதல் கொடுத்துறாரு. இது குறித்து ஸ்டாலின் கேட்கும் பொழுது அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, நாங்கள் நீதிமன்றத்துக்கு போய்டுன்ற ஒரு பயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. ஸோ அதனால் இமீடியட்டாக மாற்றிக்கிட்டார், அவரோட நடவடிக்கை மாற்றிக்கிட்டான்னு சொல்கிறார். அவரோட நடவடிக்கை உண்மையாக மாறிடுச்சா? நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இதில் மட்டும் மாற்றிருக்கார். ஓகே, மசோதா கையெழுத்து போட்டோம்னா மற்றதெல்லாம் பேசுறது கூட பேசிட்டு தான் இருக்காரு. இதை மட்டும் மாற்றிருக்கார். திருவள்ளுவர் சனாதனத்தினுடைய ஞானின்றாரு, அதெல்லாம் அவர் மாற்றிக்கல. அரசியல் பேசுறது அவரோட அரசியல் மாற்றிக்கலாம். ஆனால் இந்த மசோதா கையெழுத்து போடலாம் உடனே கோர்ட்டுக்கு போயிடுவாங்க. திரும்ப வரலன்னா நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க வர கோர்ட்டில். திரும்ப ஒரு கையெழுத்து போடாமல் இருந்தால் நீங்கள் வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப போயிட்டாங்கன்னு எத்தனை தடவை தான் கூட்டு வாங்குறது? கூட்டிக்கிட்டே இருக்காங்க. எத்தனை தடவை தான் அவமானப்படுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சரி நம்ம கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சா முதல்ல சொல்ல சரிதான். அது இதுக்கு பயந்துக்கிட்டு கையெழுத்து போடுறாரு. கோர்ட்டுக்கு போடுவாங்க பயந்துக்கிட்டு கையெழுத்து போடுறாரு, அவ்வளோதான். இல்லை, அவருக்கு நீதிமன்றம் ஒரு 3 மாதம் கிரேஸ் பீரியட் கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தில் 3 மாதம் நாங்கள் பாருங்கள் அடுத்த ஒரு இதில் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சுன்னா ஏதாவது ஒன்று வச்சுப்பாரு. வச்சுக்கிட்டு இதை பாருங்க அதுக்கெல்லாம் நான் உடனே கையெழுத்து போட்டேங்க, நீங்கள் சொன்னபடி இது இன்னும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அதனால தான் வச்சுருக்கேன் அப்படின்னு நாளைக்கு போய் பேசலாம்ல. இல்லை, எனக்கு என்னென்ன டவுட்னா, இந்த 3 மாதம் டைம் கூட ஏன் எடுத்துக்க மாட்டேங்கிறாரு? 1 மாதம் தான் அவருக்கு டைமு. ஜனாதிபதி குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனா தான் 3 மாதம் டைம். இவருக்கு 1 மாதம் தான் டைம். ஓகே சார், அந்த 1 மாதம் டைம் கூட ஏன் அவர் எடுத்துக்க மாட்டேன்? ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே 10 டேஸில் 1 வீக்கில் டக்குன்னு இமீடியட்டாக சைன் பண்ணி அனுப்பிச்சிடுறாரு. ஏதாவது திரும்ப மறந்து போய் இப்போ பரனில் தூக்கி போட்டு அப்படியே கடந்துட போது எதுக்கு அம்பு கையோட போட்டு அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படின்றது தான் ஒரு பயம்தான். அது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு எந்த அளவுக்கு ஒரு பாருங்க. உச்ச நீதிமன்றம் குட்டு வச்சாதான் உங்களுக்கு புத்தி வருது. அது வரைக்கும் வேலையை செய்ய மாட்டேங்கிறாங்க. வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யணும்ல. இவரு பாருங்க, ஊபியில் 3.5 கோடி ரூபா தான் கவர்னருக்கு செலவு பண்ணுறாங்க. இங்கே 10 கோடி 12 கோடி செலவு பண்ணுறாங்க ஆளுநர். ஊபி எவ்வளோ பெரிய மாநிலம். அந்த ஆளுநருக்கு வருஷத்துக்கு 3.5 கோடி தான் செலவாகுது. இவருக்கு ஏதோ டிஸ்கிரிப்ஷன் ஃபண்டுன்னே ஒரு 3 கோடி கொடுக்குறாங்களாம். அது என்ன வேணாலும் செலவு பண்ணிக்கலாம். அவருக்கு கணக்கே கிடையாது. ஒரு நாளைக்கு 2,22,000 செலவாகுது நம்ம ஆளுநருக்கு. என்ன சார் பண்ணுறாரு அவ்வளோ செலவு? அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர் தான் தினம் யாரும் கூட்டு வச்சுக்கிட்டு டீ பார்ட்டி அது இதுன்னு பேசிக்கிட்டு நம்ம காசில் வாங்கி நமக்கு எதிராகவே பேசுறது. நம்ம காசை வாங்கி ஒரு 10 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு நமக்கு எதிராக பேசுவார் நம்ம காசில். அதுதான் இந்த ஆளுநர் பண்ணிகிட்ருக்க வேலை. முதல்ல அந்த ஒரு டபுள் பெட்ரூம் மாற்றணுன்றனா இந்த க்ரீன்வேஸ் ரோட்டில் அமைச்சர்கள்லாம் நீதிபதிகள்லாம் கட்டிருக்காங்க பாருங்க, அந்த ஒரு வீட்டுக்கு மாற்றிட்டு அங்கே தலைமைச் செயலகத்தை கட்டிவிடணும். 156 ஏக்கர் எதுக்கு அவருக்கு? அவ்வளோ பெரிய மாளிகை எதுக்கு? அதை பராமரிக்கிறதுக்கும் அதுக்கு செலவு பண்ணிட்டுருக்க. அங்கே போய் தலைமைச் செயலகத்தை கட்டிவிட்டேன் என்ன கேட்டான். அப்போ அந்த ஒரு நடவடிக்கை நோக்கி நகரமா இந்த விஷயங்கள்லாம் அது செய்யணும். நம்ம முதலமைச்சர் ரொம்ப பெருந்தன்மையாக இருக்காரு. அங்கே கொண்டு போய் முதல்ல ஒரு 2 லாரி கல்லை கொண்டு இறக்கணும், 2 லாரி மணலை இறக்கணும். அப்போ தான் சரியாக வரும். இது வேறு இங்கே மட்டும் இல்லை, அங்கே ஒரு 86 ஏக்கரில் அங்கே ஒரு ஊட்டியில் ஒரு சின்ன வீடு இருக்குது, அங்கே ஒரு பங்களா இருக்குது. ஒரு இதில் போயிட்டு தங்கிக்கிறதுக்கு கோடை விடுமுறையில் போய் அங்கே தங்கறதுக்கு அங்கே ஒரு பங்களா. அதில் ஒரு பொண்ணு கல்யாணத்தை அதில் நடத்தினார். அதில் யார் நடத்துறாரு? அரசு மாளிகை போய் பொண்ணு கல்யாணம் நடத்துறதுக்கு பயன்படுத்துறாரு. அதுக்கு தனியாக வெள்ளை அடித்தாங்க, பச்சை கலர் அடிக்கிறாங்க. வெள்ளை கலர் தான் இருக்கும் எப்போவும், பச்சை கலரில் அடிச்சிருக்காங்க கல்யாணத்துக்காக. கேட்டால் சாப்பாடு செலவு நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம். அது வேறு பார்த்துக்கணுமா? என்னது அசிங்கம்? ஒரு பதவியை துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. இப்போ ரீசெண்டாக இன்னொரு கருத்து சொன்னார். என்னன்னா, தமிழ்நாட்டில் 20 அரசு பல்கலைக்கழகங்கள் இருக்குது. அங்கே ஆண்டுக்கு பிஹெச்டி முடிச்சுட்டு வெளியேறக்கூடிய டாக்டரேட் பட்டம் முடித்த பட்டதாரிகள் கிட்டத்தட்ட 7,000 பேர் வராங்க. ஆனால் அவங்களுக்கு பேசிக்காக திறமை இல்லை, கல்வி அறிவு அவங்களுக்கு போதிய அளவில் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு செஞ்ச மாதிரியான ஒரு ரிப்போர்ட் அவர் சொல்லியிருக்கிறாரு, பொது இடத்துல பேசியிருக்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? அதே அந்த ஜட்ஜிஸை கேட்குறது தான், நீங்கள் என்ன எக்ஸ்பர்ட்டா கெமிஸ்ட்ரியில் வடிச்சிட்டு வர்றான்,
இன்ஜினியரிங்லும் முடிச்சுட்டு வராங்க, பிஹெச்டி முடிச்சுட்டு. அது தரமாக இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவருக்கு என்ன தரம் இருக்குது நான் கேட்குறேன். உங்களுக்கு ஒரு பிஹெச்டியை வந்து சும்மா வந்துட்டு கொடுத்துறது கிடையாது, புரியுதுங்களா? ஒரு இன்டர்னல் ஒன்று, ஒரு எக்ஸ்டர்னல், வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புவாங்க தீசிஸை. அவங்க படித்து பார்த்து கமெண்டட் அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் அதுக்கப்புறம் வைவா வச்சு அதில் பொதுவான நோட்டீஸ் போர்டில் போட்டு இன்னும் தனி வைவா நடத்துகிறாங்க. வாய்மொழி தேர்வு யார் வேணாலும் வந்து கேட்கலாம். நீங்களும் நானும் கூட போய் கேள்வி கேட்கலாம். பொது வாய்மொழி தேர்வு அது. எல்லாரும் கேள்வி கேட்டு அதுக்கு அவங்க பதில் சொல்லி அதன் பிறகு தான் டாக்டரேட்டுன்ட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க சிஹெச்டி. இவ்வளோ தூரம் அதை வடிகட்டி வரும்பொழுது அது தரம் இல்லை. ஃபிசிக்ஸில் ஒருத்தவங்க பிஹெச்டி பண்ணுறாங்க, அந்த தீசிஸு ஒரு வெளிநாட்டில் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற பிஹெச்டி ஒரு ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸருக்கு போவோம். அவர் பிஹெச்டி படிச்சிருப்பார். அதெல்லாம் ஒரு 10-20 பிஹெச்டி அவர் உருவாக்கியிருப்பார். ஒரு சீனியராக இருப்பார். உள்ள இந்தியாவுக்குள்ளே வேறு ஒரு பல்கலைக்கழகத்துக்கு போகலாம், வெளிநாடுகளுக்கும் போவோம். அப்படி போய் அவங்க அதை படித்து பார்த்து அது வந்து அவங்களுக்கு திருப்தியாக இருந்து அவங்க கமெண்டட்னு போட்டு அனுப்புனா மட்டும்தான் பிஹெச்டி பட்டம் கொடுக்க முடியும். உள்ளூரில் இருக்கிற இவங்க கைடு மட்டும் கொடுத்தா போதாது. கைடு இல்லாமல் முன்னோர் வெளியில் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்புவாங்க. எல்லாம் போய் வந்து பார்த்து கொடுக்கறது தரம் இல்லைன்னு சொன்னால், அதை தரம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு இவருக்கு ஃபிசிக்ஸில் அறிவு இருக்கா, இன்ஜினியரிங்கில் அறிவு இருக்கா, இல்லை டாக்டர் எது பண்ணாலும் தமிழில் இவருக்கு அறிவு இருக்கா அது தரம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு? வாய்க்கு வந்தபடி எதையாவது சொல்லிட்டு போகணும். இங்கே வந்து இந்தியாவிலே அதிகமாக பிஹெச்டி உருவாகிறது தமிழ்நாட்டில். இந்தியாவிலே அதிகமான பெண்கள் டாக்டரேட் முடிச்சுட்டு பிஹெச்டி முடிச்சுட்டு முனைவர் பட்டம் வாங்குறது தமிழ்நாட்டில். அதெல்லாம் பொறுக்க முடியாமல் இது வந்து தரம் இல்லை. இவர் சொன்னார்ல, பள்ளிக்கூடத்தில் பள்ளிக்கல்வியெல்லாம் தரமாக இல்லை, அதனால தான் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டுறேன். அறிவு இருக்கா? பள்ளிக்கல்வி தரத்தை உயர்த்தணும்னா துணைவேந்தர்கள் உயர்கல்விக்கு அவங்க மாநாட்டை கூட்டி என்ன பண்ண போகிற நீ? இந்த அறிவு கூட இல்லாத நீ இந்திய நம்ம தமிழ்நாட்டோட கல்வி தரத்தை பற்றி பேசலாமா? உயர்கல்விக்குரிய துணைவேந்தர் மாநாட்டை கூட்டுறதுக்கு காரணம் பள்ளிக்கல்வி தரமாக இல்லைன்னு சொல்கிற நீ. பள்ளிக்கல்விக்குன்னா யாரை கூட்டணும்? நீ பள்ளிக்கல்வி இயக்குநரை கூட்டணும், அந்த பாடக்குழு குழுவை கூட்டணும், அவங்கள கூட்டி இன்னும் தரமான இது பேசணும், உங்களுக்கு பாடநெறிலாம் இன்னும் தரமாக கொண்டு வரணும். அது கல்வியாளர்களை கூட்டி பேசுனீங்கன்னா அர்த்தம் உண்டு. துணைவேந்தர்கள் வந்து கூட்டினா பள்ளிக்கல்விக்கும் துணைவேந்தருக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அவங்களாம் உயர்கல்வி சம்பந்தமானவர்கள். அவங்கள கூட்டு வச்சுட்டு நான் பள்ளிக்கல்வி தரமாக இல்லை அதனால தான் துணைவேந்தர் மாநாட்டை கூட்டுறேன்னு சொல்கிறிய. இந்த அறிவு கூட இல்லாத நீ கல்வித்தரம் பற்றி பேசலாமா? ஆளுநர் வந்து எதன் அடிப்படையில் அப்படி அந்த கருத்தை சொல்கிறாரு அப்படின்னா, தமிழக அரசே பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை கொடுக்காம அவுட் சோர்சிங் மூலமாக வந்து ஓய்வு பெற்றவர்களே வந்து பணியமர்த்துறாங்க. ஸோ ஏன்னா யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஆனால் அந்த திறமை வந்து பற்றாக்குறை இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. இதை தான் ஆளுநர் வந்து கோட் பண்ணி பேசுகிறாருன்னு சொல்லி ஒரு கருத்தை முன்வைக்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? யங்ஸ்டர்ஸ் பற்றாக்குறைன்னு சொல்லலை, ஓகே, சம்பளம் கொடுக்கறதுக்கான பணம் இல்லை. இப்போ கல்விக்கு வந்து 2200 கோடி கொடுக்க வேண்டிய ஒன்றிய அரசு கொடுக்க மாட்டேங்குது. ஓகே, அப்போ என்ன பண்ண முடியும்? பர்மனெண்ட் ஆசிரியர்கள் நியமிக்கும் போது அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க? கான்ட்ராக்ட் பேசிஸில் போடுறாங்க. கான்ட்ராக்ட் பேசிஸில் போடும் பொழுது சம்பளம் குறைவாக கொடுத்தா போதும். அதுக்கு இந்த ஆளுநர் என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான இளைஞர்களை போட முடியாமல் நிலைமை இருக்குது, நீங்கள் வந்து அந்த பணத்தை கொடுங்க 2200 கோடியை அப்படின்னு ஒன்றிய அரசு கேட்கணும். தமிழ்நாட்டு கல்வியில் இவருக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால், தமிழ்நாட்டு மாணவர்களோட கல்வி பாதிக்கக்கூடாதுன்ற உண்மையிலே இந்த ஆளுநருக்கு அக்கறை இருந்தால், இளைஞர்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பை கொடுக்குன்ற அக்கறை இருந்தால் அந்த பணத்தை கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். அதை விட்டுட்டு நீ எதையாவது பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஓகே சார், இப்போ வந்து ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு பிறகு அவருடைய நிர்வாக ரீதியான ஒரு விஷயத்தில் மாற்றம் ஏற்பட்டிருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. வேகமாக சில விஷயத்துக்கு வந்து ஒப்புதல் கொடுக்குறாரு. ஓகே, ஒழுங்காக வேலை செய்கிறாரு, ரைட், ஓகே. ஆனால் உளறிட்டு இருக்காரு. ஓகே, இப்போ அந்த அரசியல் தான் வரணும். இந்த அரசியல் ரீதியாக அவர் பேசுகிறாரு பார்த்தீங்களா? இந்த அரசியல் ரீதியாக பேசுகிற அந்த ஸ்டேட்மெண்ட் அவர்கிட்ட மாற்றம் இல்லை. அவர் வந்து அன்னைக்குலேருந்து இன்னி வரையும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்காரு. இப்போ இந்த விஷயம் இந்த அரசியலாக பேசுகிறது பாஜக நினைக்கக்கூடிய அரசியலுக்கு கை கொடுக்குதா? அவர் பேசக்கூடிய அவ்வளோ ஸ்டேட்மெண்ட்ஸும் அவங்களுக்கு பொலிட்டிக்கலாக கை கொடுக்குதா? நீங்கள் அதை எப்படி? அது பாஜகவுக்கும் புரியல, இந்த ஆளுநருக்கும் புரியல. இங்கே இந்த மக்களுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக, இந்த சிந்தனைக்கு எதிராக, அவருடைய உணர்வுகளுக்கு எதிராக பேசினா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை இங்கே வந்து பேசுகிறாரு இவர் ஆளுநர். ஆர்எஸ்எஸ் கொள்கையை பேசுகிறாரு. ஆர்எஸ்எஸ் கொள்கை இங்கே எடுபடாது. ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் இந்த மண்ணுடைய மக்களுக்கு சிந்தனைக்கு எதிரானது, இந்த மக்களுடைய எண்ணத்துக்கு எதிரானதாக இருக்குது. அதை கொண்டு வந்து இங்கே பேசுகிறதுனால
இன்னமும் வந்து எரிச்சல் தான் உண்டு பண்ணோம். இவர் பேச பேச பாஜக மேலே தான் அந்த கோபம் வரும். அதனால தான் நம்ம இவரே சொல்லியிருக்கார், முதலமைச்சரே, இந்த ஆளுநரே எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு அவரே இருக்கட்டும் சொல்லி சொன்னது. இப்போ பொலிட்டிக்கலாக கெயின் தான் கொடுக்குறாங்க. ஆமாம் ஆமாம், பொலிட்டிக்கலாக இவங்க வந்து ஏதாவது பேசி நம்ம ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை இங்கே ஊன்ற வச்சிடலாம், மக்கள் மனசில் பதிய வச்சிடலாம் நினச்சி பேசுகிறாங்க. அது ஒரு காலமும் நடக்காது. அதனால் வந்துட்டு அதை பேசுறதுனால பாஜக கேடுதான ஒழிய, இவர் பாஜகவை பிரச்சாரம் பண்ணுறாரு நினச்சி பண்ணுறாரு, அது வந்து திமுகவை தான் பிரச்சாரம் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கன்னட மொழி பற்றி கமலஹாசன் பேசிய அந்த பேச்சுங்கிறது ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்கு. அரசியல் காலத்தில் வந்து கடும் விவாத பொருளாக மாறி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, கனடாவில் இருக்கக்கூடிய பாஜகவும் கனடா ஆளும் பார்ட்டி இருக்கக்கூடிய காங்கிரஸும் ஒரே டோனில் பேசுகிறாங்க, கமல் மன்னிப்பு கேட்கணும்னு பேசுகிறாங்க. பட் அப்படியே வந்து இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே காங்கிரஸ் முதற்கொண்டு மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கமலஹாசன் பேசுனது என்ன தப்பு அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பாஜக கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட எல்லாரும் சொல்கிறாங்க. எப்படி இந்த பாலிடிக்ஸ் அரசியலாக இது எப்படி கையாளப்படுது, இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுவே அரசியல் தான். இதே கமலஹாசன் வந்து அரசியலில் இல்லாமல் இருந்திருந்தா இந்த பேச்சு பற்றி யாரும் வாயை திறந்திருக்க மாட்டாங்க. அவர் இந்தியா கூட்டணியில் இருக்கிறதுனால ஆஹா கன்னட மொழியத்தை இழிவுபடுத்திட்டார், கன்னட இழிவுபடுத்திட்டார், அவர் இருக்கிற காங்கிரஸ் கூட்டணி அதுக்காக சொல்லி அப்படி ஒரு காங்கிரஸ் டேமேஜ். இந்திய கூட்டணி இருக்கிறதுனால விமர்சனம் பண்ணுறான்னு சொன்னால் அப்போ கனடாவில் இருக்கக்கூடிய கர்நாடக காங்கிரஸும் அதுதான் பிரச்சனை. அப்போ என்ன ஆகும், உடனே அவங்களுக்கு வேற வழி கிடையாது. காங்கிரஸ் பிஜேபி வந்து கெயின் பண்ணிடும் இல்லையா, அவங்களுக்கு மைலேஜ் கிடைச்சிரும். அதனால் உடனே இவங்களும் வந்து காங்கிரஸும் சித்தராமையா உடனே கமலஹாசன் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான். அது பிரச்சனை என்னென்னா, இங்கே ஒரு காவிரி இஷ்யூவாக இருக்கட்டும் எல்லாம் ஒரே டோனில் பேசுவாங்க. ஆனால் இப்போ அதான் கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஆல்ரெடி நதிநீர் பிரச்சனையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகாவில் அங்கே இருக்க பாஜக காங்கிரஸ் வித்தியாசம் இருக்காது, ஒரு புள்ளியில் இணைஞ்சிருவாங்க. இப்போ இந்த விஷயத்துல அதே மாதிரி தான் பார்க்குற பிரச்சனை இது. ஓகே, அவங்க கையை எடுக்காமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ வருங்க பார்த்தீங்களா, இது பின்னணியில் இருக்கிறது அரசியல் தான். இது யார் தூண்டி விட்டான்றது ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளின் தாய் அப்படின்னு அமித்ஷா சொன்னார்ல, அன்னைக்கு யாருக்கும் கோவம் இல்லை. தமிழ் தான் தாய்மொழி, இதுக்கு தாயின்னு சொல்லி சொல்லும்போது கோபம் வருது, இழிவுபடுத்திட்டீங்களே. அப்போ சமஸ்கிருதம் தான் இந்திய மொழிகளின் தாய்னா அந்த கன்னடம் இந்திய மொழி தானே. அப்போ கன்னடத்தின் தாய் சமஸ்கிருதம் தானே சொல்கிறாரு அமித்ஷா. அப்போ யாரும் கோவப்படல இல்லை. அதான் சார். இப்போ இங்கே என்னென்னா ஒரு டோன் வழக்கமாக ஒரு டோன் யூஸ் பண்ணுவோம். எப்படின்னா, நீங்களே முட்டாள்னு சொன்னால் எல்லாரும் கோவம் வந்துடும். நீங்களே கொஞ்சம் அறிவாளியே இல்லாமல் இருக்கீங்க, நீங்களும் அறிவாளி ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு கோவம் வராது. அந்த மாதிரி அமித்ஷா பேசியிருக்காரு. ஆனால் கமலஹாசன் என்ன சொல்லியிருக்காரு, டைரெக்டாக அந்த மொழி வந்து நேற்று வரையும் கமலஹாசன் பேசினது நம்ம எல்லாம் ஒரே குடும்பம், தமிழ் மொழியிலேருந்து பிறந்தது தான் கன்னடம், அது திராவிட மொழி ஒப்பிலக்கணம்னு நம்ப இல்லை. கால்டுவெல் வந்து எல்லாத்தையும் படித்து ஆராய்ச்சி பண்ணி இது சமஸ்கிருதங்கிறது அது வேறு மொழி குடும்பம், திராவிட மொழி குடும்பம் வேறு, இதிலேருந்து தமிழ்லேருந்து அதுக்கு மூல மொழி தமிழ் தான், அதுலேருந்து பிறந்தது தான் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு இதெல்லாம் அப்படின்றது நிறுவிட்டு போயிருக்காரு. இன்னும் புதுசாக கமலஹாசன் கண்டுபிடிச்சி சொல்லலை, இது காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். மனோன்மணி சுந்தரம் பிள்ளையே இருக்காரு. ஆனால் நீதிபதி கேட்குறாரு, நீங்கள் என்ன மொழியியல் வல்லுநரா ஆய்வாளரா அப்படின்னு கேட்குறாரு. நியாயம்தான். அவர் மொழியியல் வல்லுநரா வரலாற்று ஆய்வாளரா கேட்குற நீதிபதி வந்து அவர் அதை வல்லுநர் இருக்குன்னு தேவையில்லை. ஒரு பிரச்சனை டிஸ்பியூட் ஆகிருக்கு, மக்கள் கொந்தளிக்கிறாங்க, ஸோ வந்து அமைதி நிலைநாட்டப்படி என்ன உண்டோ அதை பேசுங்க. அதுக்கு வந்து அவர் பாதுகாப்பு கேட்டு போகிறாரு, இந்த படத்தை வெளியெடுத்து பாதுகாப்பு வேணுங்க அப்படின்னு சொல்லி. அவர் இன்னும் பிரச்சனையை தூண்டி விடுற மாதிரில பேசுகிறாரு நீதிபதி. நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்ட, உங்களுக்கு என்ன ஈகோ இருக்குது, நீங்கள் என்ன மொழியியல் வல்லுநரா, நீங்கள் வரலாற்று ஆய்வாளரா அப்படின்னு கேட்குறாரு. அது கன்னடம் வந்து தமிழ்லேருந்து வந்தது இல்லை அப்படின்றதுக்கு சொல்கிற அளவுக்கு அவர் மொழியியல் வல்லுநரா நீதிபதி? தமிழ்லேருந்து வந்தது தான் கன்னடம், அது எந்த சந்தேகமும் கிடையாது. தெலுங்கும் அதுதான், மலையாளமும் அதுதான். அதில் இருக்க சான்ஸ்கிரிட் எடுத்துகிட்டு பாருங்கள், மீதி இருக்க தமிழ் தான் இருக்கும். ஓகே, ரைட் சார், அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து ஏன் வந்து கன்னட அமைப்புகள் அங்கே இருக்க நோக்கம் என்னன்னு பார்க்கணும். எந்த கன்னடத்தில் ஒரு நடிகர் முன்னாடி இருக்கிறாரு, அவரும் இவங்களெல்லாம் ஒரே குடும்பம் தான், நாமெல்லாம் ஒற்றுமையை தான் சொல்கிறார், நம்ம ஒன்றா இருக்கணும்னு ஒற்றுமையை தான் சொல்கிறாரு. அதை வந்து அரசியல் பண்ணுறதுக்காக, இவங்க அரசியலாக்கிறதுக்காக தூண்டி விட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ எடியூரப்பா திரும்ப அவரும் சொல்கிறார் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுடைய வக்கீலாக இருந்து நம்ம ஜட்ஜி பேசுகிறாரு. சில கன்னட வெறி அமைப்புகள் இருக்குல்ல, அவங்கள தூண்டி விட்டாங்க. அவங்க பேசின உடனே நமக்கு 9 சித்தராமையா பேசுகிறாரு, இப்போ எடியூரப்பா பேசுகிறாரு. அவர்களுடைய வக்கீலாக ஜட்ஜே பேசுகிறார் நீதிபதியை. அதுதான் கொடுமை. இது அப்படி தான் பார்க்கணுமா, அந்த பார்வையில் தான் பார்க்கணும்? அப்படி தான் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் சொன்னாங்கன்னா எது சரி தப்பு இல்லை, நீங்கள் என்ன சொல்லுங்கள், ஒரு கூடாம
ஒரு வல்லுநர்கள் மொழியியல் அறிஞர்கள் குழு அமைச்சு இது உண்மையா கமலஹாசன் சொன்னது சரியா தப்பான்னு சொல்லி அறிக்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டோம். ரைட் சார், நீங்கள் சொல்ல நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு விசாரணை குழு அமைக்கிறது, பேசுறது உண்மையா தப்பா, வரலாற்று பூர்வமா உண்மையை தேடுறது, இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். ஆனா என்னன்னா நீதிமன்றத்துக்கு பல வழக்குகள் ஆல்ரெடி நிலுவையில் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு தனிநபருடைய பேச்சு ஒரு பெரிய இதாயிடுமா? அதுக்காக நீங்க வக்கீலா மாறிட்டு வர ஜட்ஜு கேட்குறேன். கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இவரே வழக்கறிஞராக மாதிரி டெல்லில் பேசுகிறாரு. என்ன உங்களுக்கு என்ன ஈகோ இருக்கு அதில்? மன்னிப்பு கேட்க வேண்டிய தானே. அவர் கொடுத்த கடிதம் இருக்குது, கண்ட இந்த ஃபிலிம் சேம்பருக்கு கொடுத்துருக்காரு. அது கடிதமெல்லாம் கரெக்டாக எல்லாம் சரி தான், அவர் கண்ட மொழி மதிக்கிறாரு, எல்லாம் ஒத்துக்கிறேன். மன்னிப்புன்ற வார்த்தை இல்லையா? ஒரு ஜட்ஜ் என்ன அங்கே பண்ணணும்? பிரச்சனையை தீர்க்கிறது தானே அவர் இருக்காரு. பிரச்சனை தீர்க்கிறது தானே ஜட்ஜோட வேலை. ஒரு இதாக இருந்தால் கூட அமைக்கபுளாக ஒரு 2 மொழிக்கு இடையே ஒரு மோதல் வரும் பொழுது நீங்கள் சட்டமெல்லாம் விட்டுடுங்க. ஒரு மத்தியஸ்தம் பண்ணுறவங்க என்ன வேலையாக இருக்கும்? 2 பேரையும் சமரசமாக ஏதோ ஒரு வகையில் சமரசம் பண்ணி வைக்கிறது தான் அவங்களோட வேலை. பிரச்சனையை தீர்க்கணும். பிரச்சனை இன்னும் எரியிற கொல்லியில் எண்ணெய் எடுத்து ஊற்றுற மாதிரி, நீ என்ன மொழியில் அறிஞா, நீ எப்படி சொல்லலாம்? நீ ஏன் மன்னிப்பு கேட்கக்கூடாது? மன்னிப்பு கேட்கல உனக்கு என்ன ஈகோ தடுக்குது? அவன் கமலஹாசன் நான் தப்பாக பேசியிருந்தா மன்னிப்பு கேட்க தயார். அது தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டதுக்கு எதுக்கு மன்னிப்பு வேணும்? தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு கமலஹாசன் சொல்கிறதே சரியில்லை. திரிக்கப்பட்டது தவறாக திரிக்கப்பட்டிருக்கு, ஒரு அரசியல்வாதிகளால் திரிக்கப்பட்டிருக்கு. அதுதான் பின்னால். அதுதான் நான் சொல்கிறேன். அமித்ஷா சொன்ன போது வராத கோபம் இப்போ வருதுன்னா அதை திரிச்சு தூண்டி விட்டது யாருன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. யார் சார்? இந்த பிஜேபி தான். இல்லை, பிஜேபிக்கு அதனால என்ன பயன்? அதுதான் இவர் இதில் இருக்கார்ல, இந்தியா கூட்டணியில். சரி, இந்தியா கூட்டணியில் இருந்தாலுமே இன்னைக்கு பெரிய நீ இந்தியா கூட்டணி இருக்கு அப்படின்னு பேச வேண்டியதாக இருக்கு. ஏன்னா பல இடங்களில் பல்வேறு மாற்று ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம். இன்னைக்கு ஒரு இந்தியா கூட்டணி ஒன்று இருக்கு. அப்படி இல்லைன்னா தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருக்காரு அவரு. ஆக ஒரு எதிர்ப்பான ஒரு எண்ணத்தை உண்டு பண்ணணும் அவருக்கு எதிராக. அதுக்காக சரி, ஓகே சார். இப்போ நான் சொல்றேன், அமித்ஷா சொன்னப்போ கோவம் வந்திருக்கணும்ல. இல்லை, ரைட்டு தான், தமிழ் மொழி இந்திய மொழிகள் தாயின்னு. அப்போ கோவம் வரல இல்ல சார். நம்ம அதை பத்தி ஒன்றும் பேசல. அவர் பொதுவாக பேசுறாரு. பொதுவாக பேசும்போது பிரச்சனை பேசுறாரு. இல்லை, இப்போ இல்லை என்ன சொல்றேன், மொழி தானே அதுவும் கன்னடமும். அதான் சார். இப்போ என்னன்னா அமித்ஷா பொது மேடையில் இருந்துட்டு பொதுவாக ஒரு ஸ்டாண்ட் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் கமலஹாசன் பர்டிகுலராக கர்நாடகாவில் போய் உட்காந்துட்டு அங்கே எல்லா மக்களுக்கும் தங்கள் மொழி உயர்வு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. யாருமே ஆய்வுபூர்வம் போல ஒரு உணர்வுபூர்வம் உணர்ந்துருக்காங்க. எல்லா மொழிக்கும் ஒரு உணர்வுபூர்வம் எல்லாருக்கும் அந்த வெறி இருக்குன்னு வச்சுக்கோமே, அந்த உணர்வு இருக்குன்னு வச்சுக்கோமே. அதை டக்குன்னு உங்க மொழி, எங்க மொழியில உங்க மொழி படம் எந்த நோக்கத்துக்காக பேசினாரு அதை முதல்ல பார்க்கணும். இதெல்லாம் நம்ம ஒத்துமையாக இருக்கணும், நீங்கள் நானும் ஒன்று தான், ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அந்த ஒரு நோக்கத்தில் தான் பேசுகிறார். அதை நீங்கள் திருச்சி உடனே கன்னட மொழியை இழிவுபடுத்தி விட்டார் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அரசியல் தான். தூண்டி விட்டு அரசியல் பண்ணுறது தான். அதான் அரசியல். இப்போ தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்கிறேன்னா, நாடு தான் இங்கே தமிழ்நாட்டில் பாருங்க எல்லா கட்சிகளும் கமலஹாசன் ஆதரவாக இருக்கும்போது பிஜேபி தமிழிசை மட்டும் கமலஹாசன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறது ஏன்? இல்லை, அவங்க இன்னொரு விஷயத்தை குறிப்பிடுறாங்க. நாடு இப்போ இந்தியா பாகிஸ்தான் பெரிய பிரச்சனை எதிர்கொள்ளுது, சிந்தூர் ஆப்ரேஷன்லாம் முடியாமல் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் 2 மாநிலங்கள் நடுவில் வகை உணர்ச்சியை தூண்டுற மாதிரி பேசுறதே ஒரு தவறான நடவடிக்கை. அதனால கமலஹாசன் அதை தூண்டி விட்டதே இவங்க தான். அதனால தான் இவங்க அதை ஆதரிக்கிறாங்க. வகை உணர்ச்சி தூண்டி விட்டதே பிஜேபி பின்னால் இருந்து தூண்டி விட்டதுனால தான் தமிழிசை வேற வழி இல்லாமல் அவங்களும் மன்னிப்பு வைக்கணும்னு சொல்கிறாங்க. தமிழிசைக்கு தெரியாதா? தமிழ்லேருந்து பிறந்தது தான் கன்னடன்றது தெரியாதா? அவங்க அப்பா இல்லை இருந்தால் அவர் சொல்லுவார் ஆமான்னு. ஐயா அவங்களும் அரசியல் பண்ணுறாங்க, அவங்க கட்சி அதுக்கு ஆதரவாக. இல்லை சார், இப்போ இந்த அரசியல்னால என்ன கெயின், பொலிட்டிக்கல் கெயின் என்ன கிடைக்குது? கமலஹாசன் அப்படிங்கிற ஒரு தனிநபரை வச்சுக்கிட்டு நீ டேமேஜ் பண்ணுறது என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ, எங்கெல்லாம் ஒரு துரும்பு கிடைச்சா கூட அதை பெருசு பண்ணி ஊதி பெருசாக்குறது தான் பிஜேபியோட வேலை. அதை பண்ணுவாங்க. கமலஹாசன் திமுக கூட்டணியில் இருக்கார், வேற ராஜ்யசபா எம்பி சீட்டு வேற கொடுத்துட்டாங்க. அப்போ இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? டேமேஜ் பண்ண தான் செய்வாங்க. சரி, இப்போ இதனால் திமுக என்ன நெருக்கடி ஏற்பட்டுற போது? பொலிட்டிக்கல் நெருக்கடி ஏற்படலைங்க. டேமேஜ் பண்ணணும். அவங்க எத்தனை முயற்சி எடுத்துருக்காங்க திமுக டேமேஜ் பண்ணுறதுக்கு? எதுலையாவது நெருக்கடி வந்துச்சா திமுகவுக்கு? எதாவது டேமேஜ் பண்ண முடிஞ்சுதா? ஆனால் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களோட முயற்சியை நீங்கள் பாராட்டணும். எத்தனை தடவை பண்ண கப்புனாலும், எத்தனை தடவை தோல்வி அடைந்தாலும் திரும்ப அந்த முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆளுநர் மாதிரி அவங்க. இப்போ இந்த விஷயத்தில் கோர் அதாவது திமுக தான் டார்கெட் பண்ணுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. இந்த விஷயத்தில் கமல் மூலமாக திமுக பாஜக டார்கெட் பண்ணுறாங்க நீங்கள் சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது திமுக ஏன் இந்த விஷயத்தில் ரொம்ப டீப் சைலண்டாகவே இருக்காங்க, எந்த கருத்து சொல்லாமல் அமைதியாகவே இருக்காங்க? வரட்டும், தேவையில்லாம் நம்ம வார்த்தை கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பிரச்சனை பெருசு பண்ணுவாங்க. எதுக்கு? வரும்போது பார்த்துப்போம். கமலஹாசன் கோர்ட்டுக்கு போயிருக்காரு, கோர்ட்டு இந்த மாதிரி பேசும்போது இல்லை நம்ம என்ன சொல்ல முடியும்?
கோர்ட்டே வக்கீலா ஜட்ஜே வந்து நீதிபதி வக்கீலா மாதிரி வாதாடுறாருங்க. உங்களுக்கு என்ன வரலாற்று அறிஞரா, நீங்கள் என்ன மொழியியல் அறிஞரா? உங்களுக்கு இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு கமலஹாசன் சொன்னது தப்புன்னு சொல்லி தானே அவர் சொல்கிறார் மன்னிப்பு கேளுன்னு. அப்போ அவர் மொழியியல் அறிஞரா கமலஹாசன் சொன்னது தப்புன்னு சொல்கிறதுக்கு? இல்லை சொன்னது ஒரு இன்னொருத்தவங்க எல்லாமே எல்லாரும் மொழியில் அறிஞரான்னு கருத்து சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்கிறேன் கன்னடத்தில் இருந்தால் தமிழில் இருந்தால் கன்னடம் பிறந்ததுன்னு சொல்கிறேன்னா என்ன, நான் படிச்சிருக்கேன், கால்டோர் ஒப்பிலக்கணம் படிச்சிருக்கேன், அவர் சொன்னதை வச்சு தான் நானே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தேன். இல்லை இப்போ நீதிபதி சொல்கிறத பார்க்கும்பொழுது வந்து இப்போ ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தில் கருத்து சொல்லணும் அப்படின்னா அவர் அந்த துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் மட்டும் தான் கருத்து சொல்லணும் அப்படின்னு சொல்ல வராரு. அதான் சொல்கிறாரு அவர். இது கருத்து சுதந்திரம் அவரே வந்து எக்ஸ்பர்ட் இல்லையா? இல்லை இது வந்து கருத்து சுதந்திரத்தை வயல் பண்ணுற மாதிரியான இது தானே, அந்த ஸ்டேட்மெண்ட் தானே இது. ஒரு நீதிமன்றமே எப்படி ஜட்ஜி தான் கேட்கணும் நீங்கள். அந்த ஜட்ஜே எக்ஸ்பர்ட் கிடையாதே. வரலாற்று அறிஞரா இல்லை மொழியியல் அறிஞரா கமலஹாசன் சொன்னது தப்பு நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறதுக்கு? இப்போ கருத்து சொல்கிறது அவருக்கு ஒரு எக்ஸ்பர்ட் இல்லை. அப்போ அவருக்கும் அந்த உரிமை இல்லை. எல்லாம் வந்து அங்கங்கே ஒரு ஜிஆர் சாமினா இருக்கத்தான் செய்கிறாங்க. என்ன பண்ணுறது சார்? அடுத்த கட்ட அரசியல் எதை நோக்கி நகருது பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.